சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பமும் துயரம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். செம்பரம்பாக்கம் ஏரி சென்னையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி சென்னை மாநகரத்திற்கு முக்கியமான குடிநீர் சப்ளை செய்யக்கூடிய ஏரியாக இருக்கிறது. 1000 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஏரி, 24 அடி உயரம் கொள்ளளவு கொண்டது. செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பும் பொழுது அதனுடைய உபரி நீர் அடையாறு வழியாக கடலை சென்று அடைகிறது. பொதுவான ஒரு கருத்து, அது தவறான வதந்தி என்று கூட சொல்லலாம். 24 அடி உயரம் கொள்ளளவு உள்ள இந்த ஏரி நிரம்பும் பொழுது இந்த தண்ணீர் மேற்கு புறமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் கிராமத்தை மூழ்கடித்து விடும், கிராமம் அழிந்து விடும் என்ற ஒரு தவறான ஒரு தகவல் பரம்புகிறது. அதனாலதான் ரியல் எஸ்டேட் போடக்கூடியவர்கள், நிலம் விற்கக்கூடியவர்கள் கூடுமான வரைக்கும் செம்பரம்பாக்கத்தில் நிலம் போடும் பொழுது செம்பரம்பாக்கம் என்ற அந்த பெயரை தவிர்க்கிறார்கள். மாறாக நசரேத்பேட்டை அருகில், பூந்தமல்லிக்கு அருகில், திருமலிசை பக்கத்தில், பெங்களூர் ஹைவே பக்கத்தில் என்று இந்த செம்பரம்பாக்கத்துக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள். உண்மை நிலவரம் என்னவென்று அங்கே வாழ்கிற மக்களிடத்தில் கேட்கும் பொழுது, இது நாள் வரைக்கும் சொல்லப்போனால் கடந்த 100 ஆண்டுகளிலே ஒரு பொழுதும் செம்பரம்பாக்கம் ஏரியின் தண்ணீர் பின்னோக்கி வந்து செம்பரம்பாக்கம் கிராமத்தை தொட்டதில்லை, மூழ்கடித்ததில்லை. இதுதான் உண்மை நிலவரம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் 2ஆம் முறை பூமிக்கு வருவார். ஒலிவ மலை மீது தன் காலை வைப்பார். அர்மகதான் என்ற இடத்திலே யுத்தம் செய்வார். எருசலேமை தலைநகராக கொண்டு 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார் என்ற ஒரு தவறான போதனைகளை இதுநாள் வரைக்கும் உலகமெங்கும் போதித்து வருகிறார்கள். ஆனால் பைபிள் பேசுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2ஆம் முறை இயேசு வரும் பொழுது அவர் மாம்சத்திலே வரமாட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் தெளிவாக சொல்கிறார், இனி நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மாம்சத்தில் அறியோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு மறுபடியும் மாம்சத்தில் வரமாட்டார். ஒரு முறைதான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 2ஆம் முறை வரப்போகிறார், உண்மைதான், மறுப்பு ஏதும் இல்லை. ஆனால் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 2ஆம் முறை நமது ஆண்டவர் இயேசு பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தரிசனமாவார் என்று சொன்னால் மாம்சத்தில் வரமாட்டார். He will appear on the sky. வானத்திலே தோன்றுவார். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நித்திய ஜீவனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்பதுதான். அல்ல, கவனிங்க, அவரு கீழே இறங்கி வர மாட்டாரு, நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி இந்த செம்பரம்பாக்கத்து ஏரியை குறித்த ஒரு தவறான செய்தி மக்கள் மத்தியில் இருக்கிறதோ, அதுபோல
இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்த தவறான செய்தி உலகத்தில் பரம்பி வருகிறது. உண்மை நிலவரத்தை கண்டறிந்து பார்க்கும் பொழுது, எப்படி அந்த ஊர் மக்களிடத்தில் விசாரிக்கும் பொழுது, ஒரு பொழுதும் இந்த செமரமாக்க ஏரி பின்னோக்கி வந்து கிராமத்தை அழிக்காது, கிராமத்தை மூழ்கடிக்காது என்பது உண்மையோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாம் முறை இந்த பூமிக்கு பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் ஒரு பொழுதும் மாசத்தில் வரமாட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தை நீதியாய் அரசாட்சி செய்து வருகிறார். 1000 வருட அரசாட்சி என்பது நித்திய கால அரசாட்சி. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே மரியாளிடத்திலே தேவதூதன் சொல்லும் பொழுது, அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது என்று வேதத்திலே சொல்லுகிறது. அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் 1000 வருட அரசாட்சி முடியும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறான ஒரு கருத்து. ஆகவே சத்தியத்தை படி நடவுங்கள், சத்தியத்தை கேளுங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய முதல் வரியிலே வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களபடி போதிக்க கடவன் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே மனிதர்களுடைய போதனைகளை நம்பாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை, பைபிள் என்ன பேசுகிறது என்பதை கேட்டு அதன்படி நடக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும்.